ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்தி இருக்கக்கூடிய குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3935 பணிகள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் 2024லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டு அதே மாதிரி எக்ஸாம் ஜூன் ஜூலை அந்த இதில் பார்த்தீங்கன்னா நடந்து ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபரில் வெளியிடப்பட்டது. ஸோ இப்போ 2025 குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது செப்டம்பர் முடியறதுக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட அஃபிஷியலான டேட் என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் எப்போ வெளியாகும், அதோட கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தெரியும், அவங்க ஆனுவல் பிளானரில் ரிலீஸ் பண்ணுற அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா வேறு, அந்த ஃபைனலாக அந்த ரிசல்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ இதுதான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6244 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா 2208 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 480 வேகன்சி, ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 559 வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தமாக 9500 பணிகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க 6200 தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 3000 பணிகள் அந்த ரிசல்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமான்னு சொல்லிட்டு மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட பணிகள் பார்த்தீங்கன்னா அவங்க உயர்த்தியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் கிடையாது, 2022 இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 7301 பணிகள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 10117 அப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4லேயும் நடக்க போகுது. ஸோ இந்த குரூப் 4ல் ஸ்டார்டிங்கில் 3935 பணிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கும்போது ஆனுவல் பிளானர் வெளியிடும்போது இப்போ 2026 எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பாங்க. ஸோ இப்போ நிறையா விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புது கிராமங்கள் உருவாகுது, புது பணிகள் பார்த்தீங்கன்னா உருவாகிறது ஒன்று. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறது ஒன்று. ஸோ அவங்களோட 58 வயசு 60 வயசு பூர்த்தி அடைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அந்த பணிகளோட வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பல வழிகள் இருக்கனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சிகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் அவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணதை விட அந்த 6 to 7 months அந்த கேப் இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரியில் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம் ஜூனில் வைக்கிறாங்க, ரிசல்ட் வரதுக்கு ஒரு 3 to 4 months. ஸோ மொத்தமாக ஒரு 10 monthsக்குள்ளே எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கோ அதை அந்த குரூப் 4 இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நிரப்புவாங்க. ஏன்னா இது ஒரு 1000 பேரோ 2000 பேரோ எழுதுகிற எக்ஸாம் கிடையாது, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஸோ அந்த 10 லட்சம் பேர்லேருந்து இவங்க 5000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கூட, ஈவன் 10000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கூட அந்த 10 லட்சம் பேர்லேருந்து அந்த தகுதியான நபர்களை எடுக்க முடியும். ஏன்னா இது எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய எக்ஸாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓசிக்கு ஒரு மாதிரியான இது இருக்குது, பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், இவ்வளோ கேட்டகரிக்கு போஸ்டிங் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 100%ல் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறது எழுதுறாங்க. ஸோ இந்த குரூப் 4ல் மட்டும் இப்படி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதில்ல, குரூப் 2லேயும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்லாம் நடத்தி ரிசல்ட் வெளியிடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணிசமான அளவில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தீங்கன்னா 1800க்கும் மேற்பட்ட பணிகள் இன்க்ரீஸ் செய்யப்படலாம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனும் ஒன்று வர இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ப்ளஸ். இப்போ இந்த குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணிகள் நிரப்பிட்டோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆளக்கூடிய ஆட்சிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய அரசு பணிகள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ பணிகள் நிரப்பியிருக்கோம், இந்த 5 ஆண்டுகளில் இவ்வளோ பேர் கவர்மெண்ட்டில் நாங்கள் போஸ்டிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ பணிகள் இந்த குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியுமோ அதை ஃபில் பண்ண தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த இதில் மட்டும் கிடையாது, இதே டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறதா இருக்கட்டும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஜனவரியிலேயே அறிவிச்சு இப்போ அந்த வயது வளர்ப்பு இன்க்ரீஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எனக்கோ அது எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுவாங்க. டிஎன்இபிக்கு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு செயலாளர் இருக்கும்போது, தலைவர் இருக்கும்போது அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முடிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே எடுக்க முடியும். ஸோ அவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த குடிமை பணிகள் நிறையா இருக்குது இல்லையா. ஸோ விஏஓ இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பணிகளும் ஒன்றிணைச்சு அதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் கட் ஆஃப் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு, இதில்
வந்து கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து கேட்டுட்டாங்க. புக்லேயே இல்லை, புக்கில் இல்லாததெல்லாம் வந்து அவங்க டேரெக்டாக வந்து கம்பராமாயணம் அந்த மாதிரியான நூல்களுக்கே போய் வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இருந்தாலும் கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக 160 165 ப்ளஸ் தான் இருக்கும். ஏன்னா இதில் எழுதக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை 11 லட்சத்துக்கும் மேலே. ஸோ அப்போ இந்த 11 லட்சத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா 160க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4000 to 5000 பணிகள், சப்போஸ் ஒரு 1500 2000 பணிகள் இன்க்ரீஸ் ஆனாலுமே கட் ஆஃப் வந்து 160க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இயர் பை இயர் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து டஃப் ஆகிட்டு போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க படிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான மார்க் வந்து எடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து கட் ஆஃப் வந்ததுக்கப்புறமா தான் எந்தெந்த வேகன்சிக்கு எந்தெந்த கட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் விஏஓக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஒரு கம்யூனிட்டியில் 170க்கு அந்த வேலை விஏஓ கிடைக்குது அப்படின்னா இன்னொரு கம்யூனிட்டியில் 160க்கே கூட அந்த வேலை கிடைக்கலாம். ஸோ அது வந்து எத்தனை பேர் வந்து அந்த கம்யூனிட்டியில் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பொறுத்து இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் வரும்போதே பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்கிங்னு ஒன்று இருக்கும், கம்யூனிட்டி ரேங்கிங்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஓவராலாக எவ்வளோ ரேங்கிங்கில் வந்திருக்கீங்க, கம்யூனிட்டியாக எவ்வளோ ரேங்க், நீங்கள் ஓவரால் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 13,000 14,000 கூட இருக்கலாம். பட் உங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 200க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பணிகள் கிடைக்கும். ஸோ வந்து ஓவரால் ரேங்கிங் வச்சு நம்ம என்னடா பணிகள் 3935 தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்து பார்த்தா 10,000க்கு மேலே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் 20,000 30,000 கூட இருக்கலாம். பட் உங்களோட அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங்கில் நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னாலே, இப்போ 3935 பணிகள் இருக்குன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பணிகள், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1000 பணிகள், இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 700 800 பணிகள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த 100க்குள்ளேயோ 200க்குள்ளேயோ 500க்குள்ளேயோ வந்து கம்யூனிட்டி ரேங்கிங்குள்ளே வந்தீங்கனாலே போதும். ஸோ ஓவரால் ரேங்கிங் அப்போ வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் வரும், அதுக்கு வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்கலாம். ஸோ இதில் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் எண்டுக்குள்ளே வரணும் தான் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வந்து இது லாஸ்ட் இயர் வந்து அக்டோபரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. பட் இது அக்டோபரில் தீபாவளி அந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர்லேயே வெளியிடுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.